கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1577க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கின்றேன். அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். சில சூழ்நிலைகளிலே அசீரியனை சார்ந்து கொள்ளுகிற கூட்டமும் இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அசீரியனுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அசீரியர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் போக இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபிலே தப்பினவர்களும் கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். இந்த வேத பகுதி நமக்கு சொல்ல வேண்டிய காரியம் எது அல்லது சொல்லுகிற காரியம் எது என்பதை சிந்திப்பீர்களானால், கர்த்தரை உண்மையாய் சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை உண்மையாய் சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கோலியாத் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி வந்த பொழுது தாவீது கர்த்தருடைய சேனைகளின் முன்னாடி நின்றான். கர்த்தரை சார்ந்து யுத்தம் பண்ணினான். ஆசா ராஜாவுக்கு விரோதமாக எத்தியோப்பிய ராஜா எழும்பின பொழுது, யுத்தத்திற்கு வந்த பொழுது ஆசா ராஜா சொன்ன ஒரு காரியம், நாங்கள் கர்த்தரை சார்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி, கர்த்தரை சார்ந்து வாழுகிற அனுபவம் ஒரு உன்னத அனுபவம். உன் வாழ்வின் துயரங்களை, இருளை மாற்றி போடும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருள் விலகும், மிரட்டல்கள் விலகும். அன்றைக்கு யூதா ஜனங்களும் யாக்கோபிலே உள்ளவர்களும் இஸ்ரவேலில் உள்ளவர்களும் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்ததை போல இன்றைக்கும் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகள், உண்மையாய் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்வார். இருளை வெளிச்சமாக்குவார். வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும். அதிசயங்களை காணப்பண்ணுவார். எனவே கர்த்தரை உண்மையாய் சார்ந்து வாழுங்கள். உங்கள் வாழ்விலே மாற்றத்தை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.